நேயர்களே, கிரில்டு சிக்கன் வித் மஷ்ரூம் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நேயர்களே, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிரில்டு சிக்கன் வித் மஷ்ரூம் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ சைனீஸ் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோழி எலும்பு நீக்கியது 250 கிராம், முட்டை 1, மைதா 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் 50 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, வெள்ளை மிளகுத்தூள் 1 சிட்டிகை, பூண்டு அரை டீஸ்பூன், இஞ்சி அரை டீஸ்பூன், குடைமிளகாய் 1, வெங்காயம் 1, ரெட் சில்லி பேஸ்ட் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, சர்க்கரை 1/4 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வெங்காயத்தாள் சிறிதளவு, அஜினோமோட்டோ 1 சிட்டிகை. நேயர்களே, சில்லி சிக்கனுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் சைனீஸ் பேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது சைனீஸ் பேட்டர்னு வச்சுங்களேன், சைனா ப்ராடக்ட்டில் எது பார்த்திங்கனாலும் சிக்கனெல்லாம் வந்து ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு அதில் டிப் பண்ணி உங்களுக்கு வறுத்துருவாங்க. அப்படி வறுக்கும்போது என்னென்னா உள்ளே இருக்க அந்த சிக்கனோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எதுவுமே உங்களுக்கு எஸ்கேப் ஆகாதுன்னு. முதல்ல ஒரு முட்டை இதில் உடைச்சிருங்க. அதுலேயே ஒரு 3 ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கங்க. அதுலேயே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கங்க. உப்பு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு மாவு மாதிரி வர அளவுக்கு நல்லா அதை பிசைங்க. இதுலேயே நீங்கள் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைங்க. அதில் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா பிசையணும்னு வச்சுங்களேன். இதுக்கு பேர் தான் சைனீஸ் பேட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சைனீஸ் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா சிக்கன், அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுங்களேன். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் இதை வறுத்து எடுக்கணுங்க. உங்களுக்கு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதும் சிக்கனை இதில் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. எதுக்காக போன்லெஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது எந்த ஒரு எலும்பு இல்லாதனால நல்லா ருசியாக இருக்கும்னு வச்சுங்களேன்.
ஆக்சுவலாக சைனீஸ் குசைனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுலே ஹையாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 150லேருந்து 200 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் வர அளவு வச்சுட்டு அதில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது நீங்கள் அந்தளவுக்கு சமைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டினரி ஹீட்லேயே கூட டொமஸ்டிக் ஸ்டவ்வை வச்சு கூட நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா மொறுன்னு உங்களுக்கு வந்து வர அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயே கோல்டன் ப்ரௌன் கூட ஆகலான்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயே உங்களுக்கு சொன்னேன், சிக்கன் வந்து ஒரு ஒயிட் மீட்டுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குக் ஆயிரும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சிக்கன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொன் முருவலாக வளர்த்துறது பார்த்திங்களா, பொன் முருவலாக நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்துருங்க. இந்த மாதிரி பொன்முருலாம் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி வறுத்து இதை தனியாக வச்சுங்க. அடுத்தது இதுக்கான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அரைச்சி தான் ஆட் பண்ணணும் இல்லை, நறுக்கி கூட ஆட் பண்ணலாம். பட் வீட்டில் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் இதை வந்து நல்லா உங்களுக்கு அரைச்சிட்டேன்னு வச்சுங்க. இது வந்து எல்லாமே வந்து சைனீஸ் ஐட்டம் ஹோட்டலில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஐட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீட்டில் செய்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்கிற மாடலில் தான் நான் உங்களுக்கு பண்ணுறோம். அதிலே கொஞ்சம் டைஸ் பண்ண ஆனியன்ஸும் கேப்சிகம்ஸும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அதை சாத்தே பண்ணுங்கள். ஓரளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைட்டாக கிளேஸ் ஆகி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதுலேயே ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதனால் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஆட் பண்ணி இதோட சாத்தே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு சாத்தே ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ இதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க.
இப்போ இதை பாயிலிங் கொண்டு வாங்க. இது பாயிலிங் கொண்டு வர நேரத்தில் இதுலேயே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதிலே ஒரு பச்சை மிளகாய் நீல் வாட்டில் நறுக்கினது ஒரு 3 ஆட் பண்ணிங்க. இப்போ இதுலேயே சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு 2 சிட்டிகை அஜினோமோட்டோ ஆட் பண்ணிங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிங்க. ஒரு சிட்டிகை சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும்னு வச்சுங்களேன். அதுலேயே கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு வச்சுங்க. இப்போ இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் நல்லா வறுத்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா சிக்கன், அதனால் இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுங்க. இதோட போட்டு அந்த கிரேவி வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா நீங்கள் வந்து டாஸ் பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு சைனீஸ் குக்கிங் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் பண்ணுவாங்க. அப்படி ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே நிமிஷத்தில் இது உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் போட்ட அந்த சிக்கனோட கிறிஸ்ப்னஸ் கூட உங்களுக்கு அப்படியே இருக்கும்னு வச்சுங்க. பட் இப்போ வந்து நம்ம வந்து டொமஸ்டிக் ஸ்டவ்வில் வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிற மாடலில் தான் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதேமாதிரி இந்த சிக்கனோட கிறிஸ்ப்னஸ் வந்து உங்களுக்கு ரிமைன் நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு முன்னவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பேட்ரு மேலே கவர் ஆகிருக்கனால உள்ளே இருக்க சிக்கனோட வாசனையும் டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து எப்பயுமே அதிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து இந்த ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாசனை வந்து நல்லாயிருக்கும்னு வச்சுங்களேன். நேர்களே, அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கார்னிஷஸோடு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஐ ஈட்ஸ் ஃபஸ்ட்டுன்ட்டு. அதனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால பார்க்கும்போதே உங்களுக்கு ஏச்சி வரும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் உங்களோட சமையலாலேயே மகிழ் வைக்கலாம்.